பிஜேபி ஜேடியுக்கு வெற்றியும் ஆர்ஜேடி காங்கிரஸுக்கு தோல்வியும் தந்திருக்கின்றதை நம்ம கொஞ்சம் சீர்தூக்கி பார்க்கணும். முதலாவதாக 3 கட்சிகளும் வைத்த முக்கியமான முழக்கங்கள் என்ன? ஆண்டு கொண்டிருந்த முதலமைச்சர் நிதிஷ்குமார் என்ன சொன்னா, புட் பீகார் ஃபர்ஸ்ட், பீகார் முதலில். அவர் அறிவித்த திட்டங்கள், அவருடைய செயல்பாடுகள், அவருடைய பேச்சுக்கள் எல்லாமே பீகாரை முன்னிறுத்தி, நேரடியாக பீகார் பெண்களை முன்னிறுத்தி அவர் தன்னுடைய வாக்கை சேகரிச்சிட்டு இருந்தார். மறுபுறம் ஆர்ஜேடி வேலை, புட் ஜாப் ஃபஸ்ட், வேலை தான் முதல்ல அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க அந்த விஷயத்தை எடுத்தாங்க. இளைஞர்களுடைய வாக்குகளை நம்ம கவரணும், அதனால் வேலைவாய்ப்பை நாங்கள் உருவாக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. காங்கிரஸ் ராகுல் காந்தி நியாய் அப்படின்ற ஸ்கீமை சொல்கிறாரு. இதில் இந்த பீகாரிகளுக்கு பீகார் முதலில் அப்படின்ற அந்த முழக்கம் ரொம்பவே இணக்கமாயிடுச்சுன்றதை நம்ம புரிஞ்சிக்கலாம். அடுத்த கட்டமாக 10,000 ரூபான்ற ஒரு ஸ்கீமை மத்திய அரசும் மாநில அரசும் இணைந்து அறிவிக்கிறாங்க. முக்கியமந்திரி மகளிர் யோஜனா அப்படின்ற மாதிரில ஒரு ஸ்கீம். 75 லட்சம் பெண்கள், அவங்களுக்கு தலா 10,000 ரூபா உடனடியாக செப்டம்பர் மாதம் 27 போட ஆரம்பித்து நவம்பருக்குள்ளேயே கிட்டத்தட்ட 75 லட்சம் பெண்களுக்கு தலா மாதம் ஒரு 10,000 ரூபாய் ரொக்கமாக முதல்ல கொடுத்துட்டாங்க. ஒருவேளை அந்த 10,000 வைத்துட்டு அவங்க சிறு குறு தொழில் ஏதாவது நடத்த ஆரம்பித்தாங்கன்னா, அது ஃபுல்ஃபில்லாக நடத்தி காமிச்சாங்கன்னா அவங்களுக்கு 2 லட்சம் ரூபாய் தரப்படுன்றதும் அந்த வாக்குறுதியோட இன்னொரு அம்சமாக இருந்தது. பர் கேபிட்டா இன்கம் அப்படின்ற அளவுகளை பார்க்கும்போது தமிழ்நாட்டோட ஒரு 7-8 மடங்கு பீகார் குறைந்திருக்கு. அப்போ அவங்க அங்கே வெறும் 300 ரூபாய் 400 ரூபாய் வாங்கக்கூடிய ஒரு கட்டிட தொழிலாளி தமிழ்நாட்டுக்கு 1000 ரூபாயிலேருந்து 1200 ரூபாய்க்கு வாங்குறாரு. அப்போ இதோடைய டிஃப்ரென்ஸ் பாருங்கள், 4 மடங்கு அதிகரிச்சிருக்கு. அப்படின்னா அங்கே 10,000 ரூபாய் நேரடியான்றது கிட்டத்தட்ட ஒரு நம்ம ஊரில் மதிப்புப்படி ஒரு 40,000 50,000 அளவுக்கு அங்கே ஒரு சந்தை மதிப்பை கொண்டிருக்கு. ஆண்டு முழுக்க சம்பாதிச்சா கூட ஒரு பெண்கள் கையில் இவ்வளோ பெரிய தொகை ஒரே சமயத்தில் கிடைக்காதுன்றது தான் பீகாரோட நிலைமை. அப்போ அந்த 10,000 ரூபாய் அறிவித்தாங்க இல்லையா, அது மிகப்பெரிய தாக்கத்தை இந்த தேர்தலில் ஏற்படுத்தியிருக்கு. அவங்களுடைய வாக்காளர் பட்டியலில் சீர்திருத்தம், ஜாதி ரீதியான விஷயங்கள், புலம்பெயர் தொழிலாளர்கள் இஷ்யூஸு, அங்கே பர் கேபிட்டா இன்கம், ஜாப், இது எல்லாத்தையும் தாண்டி கையில் மொத்தமாக 10,000 ரூபாய் பார்த்த பெண்கள் மொத்தமாக ஒரே குத்து பிஜேபிக்கும் ஜேடியுக்கும் சொல்லி குத்திட்டாங்க. இது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு.